அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லான்ச் டேட். சாம்சங்கோட M சீரிஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது. Realme X7 Series நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை 5G லான்ச் டேட் எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 414. இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைனலாக என்கோருடைய மேட் இன் இந்தியா மொபைல் கேம் 5G இந்தியாவில் ஜனவரி 26, அதாவது ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் ஆகும் அப்படின்னா ஒரு டீசர் மூலயமா அவங்க ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனோட டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக லடாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எபிசோட் கிளிம்ஸ் இவங்க காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேமில் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி அப்படின்னு இருக்குது. ஸோ லான்ச் ஆகும்போது இது மல்டி லிங்குவல் ஆப்ஷனாக இருக்குமா, ஆல் இண்டியாவில் எல்லோரும் விளையாடுற மாதிரி இருக்குமான்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இதோட பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் அவர்கள். அவங்க தான் இதை ஜனவரி 26 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கான ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் இப்போ உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்கோருடைய கோஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருமே பப்ஜி அண்ட் 5Gயை கம்பேர் பண்ணாதீங்க, இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ். பப்ஜி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பேட்டில் ராயல் அந்த டைப்பில் இருக்கும். அதே உங்களுக்கு 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன் அண்ட் எபிசோட் டைப்பில் இருக்கும். ஸோ ரெண்டுமே வித்தியாசமானது. ஸோ 5G ஃபைனலாக உங்களுக்கு ஜனவரி 26 அன்றைக்கி அவைலபிளாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் இல்லைனா டிஜிட்டல் பேமெண்ட் இந்தியாவில் அப்படின்னு சொல்லும்போது பேண்டமிக் அப்புறம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேண்டமிக் அப்புறம் நிறைய பேர் டிஜிட்டல் வேலட்ஸ், அதாவது ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்னு எல்லா பாப்புலர் டிஜிட்டல் வேலட்ஸ் வழியாக தான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் எந்த கம்பெனி அதிகமாக ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் படி பார்த்தா ஜியோ அண்ட் ஏர்டெல் தான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் வழியாக ரொம்பவே ப்ராஃபிட்டபிள் ஆன கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. அதோட ஜியோ அண்ட் ஏர்டெல்லுடைய 50% ஆஃப் த ரெவென்யூ ஆன்லைன் பேமெண்ட்ஸ், அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் வழியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2019 கம்பேர் பண்ணும்போது 2020 35% அதிகமான பேர் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர் ஏர்டெல் ஜியோவை டேக் ஆன் பண்ணுற வகையில் அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸை ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ரீசெண்டாக ஜியோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூசர்ஸ் எல்லாருக்குமே IUC சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸ் கூடவே காம்படிட்டர்ஸோட ப்ரீபெய்ட் பிளான்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணி ஒரு சார்ட் கொடுத்துருந்தாங்க. நான் கூட நம்ம டெக் நியூஸில் அதை அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஏர்டெல் அதை டேக் ஆன் பண்ணுற வகையில் அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸை ஜியோ விட பெட்டராக கொண்டு வந்திருக்காங்க. எஸ், அதாவது ஏர்டெல்லுடைய ₹199 ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு 1 GB டேட்டா 28 days வேலிடிட்டியோடு இருந்தது. ஆனால் இனிமே ₹199 ப்ரீபெய்ட் பிளானில் 1.5 GB டேட்டா, அதே 28 days வேலிடிட்டி, 100 SMS, உங்களுக்கு மற்ற எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸோட ஃப்ரீ காலிங்ஸ் இருக்குது. கூடவே உங்களுக்கு விங்க் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏர்டெல்லுடைய ₹249 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அது 1.5 GB டேட்டா இருந்தது. பட் அதில் எந்த இன்க்ரிமெண்ட் பண்ணல. பட் அதில் உங்களுக்கு ₹100 ஃபாஸ்டேகுடைய கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரீபெய்ட் ஆஃபர்ஸ் ஜியோவை டேக் ஆன் பண்ணுற வகையில், இன்னும் சொல்லப்போனால் ஜியோவை எக்ஸாக்டாக கம்ப்ளீட் பண்ணுற வகையில் ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ப்ரீபெய்ட் பிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் Xiaomi ஜனவரி 1 அன்னைக்கு புதுசாக 2 பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப் அரவுண்ட், அதாவது சரவுண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம், மீமிக்ஸ் ஆல்ஃபா மாதிரி. அகைன் இங்கே கொடுத்துருக்க 2 பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே தான், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சைடு ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே தான். பட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஒரு இதில் குவாட் கேமரா, இன்னொரு இதில் ட்ரிபிள் கேமரா பேட்டன்ட்லேயே இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ரேப் அரவுண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமராவோட காட்டியிருந்தாங்க. பட் இந்த டைம் உங்களுக்கு ரியர் சைடில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பில் உங்களுக்கு கேமரா சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பாப்அப் கேமராவோட வருதா ரேப் அரவுண்ட் டிஸ்பிளே, இல்லைனா உங்களுக்கு ரியர் சைடில் சென்சார்ஸோட வருதா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் Xiaomi தரப்புலேருந்து ஒரு ரேப் அரவுண்ட் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது இந்த பேட்டன்ட்டை பார்க்கும்போது. நூபியா
நூபியாவோட ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து Geekbenchல லிஸ்ட் ஆகிருக்கு. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nubia NX669J. இங்கே ரிவீல் ஆன ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 1127, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 3503. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக தெரியுது. இது ஸ்னாப்டிராகன் 888. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக தான் நூபியா தரப்புலேருந்து லான்ச் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நூபியா ரெட் மேஜிக் 6 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே குவிக்காக நூபியா தரப்புலேருந்தும் லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 888 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. Huawei எப்போவுமே HiSilicon சிலிகான் கிரின் சிப்செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய ஹை-எண்ட் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரின் 9000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு சக்ஸஸர் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. கிரின் 9010. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 நானோமீட்டர் டெக்னாலஜியில் இவங்க ப்ராசஸ் பண்ண போகிறதா தெரியுது. அதே இதுக்கு முன்னாடி 9000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 நானோமீட்டரில் இவங்க ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5 நானோமீட்டர்லேருந்து 3 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த நானோமீட்டர் டெக்னாலஜியில் வந்து ரொம்பவே பேஸ் ஆகிருக்கிறதுனால ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை Qualcomm அண்ட் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் எக்ஸினோஸில் வந்து 3 நானோமீட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் Huawei தான் ஃபர்ஸ்ட் கிரின் 9010 2021 எண்டுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம், ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது சிப்செட்டுடைய எவல்யூஷன் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லை நேற்று நம்ம சேனலில் வந்து ஸ்னாப்டிராகன் வர்சஸ் மீடியாடெக் உடைய கம்பேரிசன் நான் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை டெக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாமியோடைய பாப்புலரான Mi 10 இந்தியாவில் ஜனவரி 5 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஒரு கலர் வேரியண்ட், அதாவது பசிபிக் சன்ரைஸ் கலர் வேரியண்ட் வந்து ரிவீல் பண்ணி இவங்க டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கலர். அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரூமர்ட் ப்ரைஸும் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. Mi 10 இந்தியாவில் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 19,999 to 20,999 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ரூமர்ட் ப்ரைஸ். இதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1000 2000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு வேளை லான்ச் ஆனால் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ Mi 10 இந்தியாவில் Jan 5 அன்னைக்கு ரொம்பவே எக்ஸைட்டடான லான்ச் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை சாம்சங் உடைய M சீரீஸ்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகிறதா வந்து சாம்சங் ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாட்டர் ட்ராப் நாச்சோட இருக்குது, கூடவே #MaxUp இதுதான் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் பார்க்கும்போது சாம்சங் உடைய M12 தான் இந்தியாவில் நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் சாம்சங் உடைய சப்போர்ட் பேஜில் லிஸ்ட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லை அது 7000 mAh இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கூடவே எக்ஸினோஸ் சிப்செட் எக்ஸினோஸ் 850 அது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ சாம்சங் உடைய பாப்புலரான M சீரீஸ்லையும் நெக்ஸ்ட் வீக் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் இருக்குது. அது மட்டும் இல்லை எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme உடைய X7 சீரீஸ் இந்தியா லான்ச்சஸ். Realme உடைய X7 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது X7 X7 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டுமே உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட ரூமர்ட் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3rd week of January அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் மூலியமாக ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை 3rd week of January அப்படின்னு சொல்லும்போது இது January 17th to 20th இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லான்ச் டேட்டும் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை Realme X7 சீரீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா Jan 17th to 20th இது இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் ஆகிடும். Xiaomi ரீசெண்டாக அவங்களுடைய Mi 11 சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் சார்ஜர் தான் அதிகமாக சேல் ஆயிருக்கு. வித்தவுட் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6% தான் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸர் வெர்ஷன் Mi 11 Pro உடைய டீசரும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இதோட அவுட்லுக்கும் உங்களுக்கு Mi 11 விட கொஞ்சம் வித்தியாசமான கேமரா மாடல் தான், பட் ஒரு நீட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை இதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட் டிஸ்பிளே செக்மெண்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ கூடிய விரைவில் ஷாமியோடைய Mi 11 Pro வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒப்போவுடைய பாப்புலரான Reno 5 சீரீஸும் வந்து குளோபலாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Geekbenchல லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ Geekbench அப்படின்னு சொல்லும்போது குளோபல் வேரியண்ட்டும் லிஸ்டிங்காக இருக்குது, இந்தியன் வேரியண்ட்டும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கிள் கோர் வந்து 718, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 3078. ஸோ ஒப்போவுடைய Reno 5 வந்து மீடியாடெக் டைமென்சிட்டியில் தான் லான்ச் ஆகலாம்
பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது ரிவீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ரியல்மியோடைய X7 Pro ஆப் பண்ணுவீங்களா, இல்லைனா ஒப்போவுடைய Reno 5 Proக்கு வெயிட் பண்ணுவீங்களா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெட்மி K34G குளோபல் வேரியண்ட்டுக்கு வந்து இப்போ Android 11 அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதையடுத்து இந்தியாவில் POCO X2க்கும் Android 11 அப்டேட் வந்துடலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரெட்மி K34G தான் இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி POCO X2 இந்த பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே குவிக்காக POCO X2 யூசர்ஸ்க்கும் Android 11 அப்டேட் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Huaweiயுடைய 3 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட்டுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Huaweiயுடைய 3 nanometerல ப்ராசஸ் பண்ணி லான்ச் பண்ண போகிற சிப்செட்டுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் சாம்சங்குடைய ஸ்மார்ட் டேக். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தங்கமணி. கங்க்ராச்சுலேஷன் தங்கமணி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.